பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 உம்மை பிரிந்து ஏசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 அப்படியே உட்காருங்க. ஏசையா ஏசையா ஆமென் ஆமென். 3 இடத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது. பிரியக்கூடாத இடத்தை விட்டோம் நம்ம பிரியக்கூடாது. பிரியக்கூடாதவர்களை விட்டோம் நாம் பிரியக்கூடாது. பிரியக்கூடாதவரை விட்டோம் நாம் பிரியக்கூடாது. ஆமென் ஆமென். அப்போ ஆண்டவரை பிரிந்து என்ன செய்ய முடியாது, பிழைக்கலாம். ஆண்டவரை விட்டு ஒரு பிளவு ஏற்பட்டா பிழைக்கலாம், ஆனால் வாழ முடியாது. பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்வது ஒரு அனுபவம். ஆமென். பிழைக்கிறது அப்படின்னா கஷ்டம், நஷ்டம், வேதனை, வலி, பிரச்சனை, போராட்டம், வியாதி, நஷ்டம், இழப்பு, இதோட கூட ஒரு மனுஷன் இருக்கிறது பிழைக்கிறது. அதோட இருக்கிறது பிழைக்கிறது. வாழ்றதுனா என்ன? எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த போராட்டம் இல்லாமல், எந்த நெருக்கடியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதுக்கு பெயர் வாழ்வது. இன்னைக்கு நம்ம பிழைக்கணுமா வாழணுமா? இன்னைக்கு நம்ம பிழைக்கணுமா நம்ம வாழணும்? பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்வது ஒரு அனுபவம். ஆமென். கர்த்தர் நம்மளை பிழைக்க வைக்க விரும்பல, வாழ வைக்க விரும்பல. கர்த்தர் என்ன வைக்க விரும்பல? பிழைக்க வைக்க விரும்பல, வாழறதுனா எப்படி? எந்த கஷ்டமும் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், போராட்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், வலி இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், துக்கம் இல்லாமல், இழப்பு இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல் நம்ம வாழ்வதுக்கு பெயர் தான் வாழ்வது. இது சொன்னதுக்கு எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பயங்கரமான பிரச்சனை, போராட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வாழ்கிறதுக்கே பிடிக்க மாட்டிருக்கு, எதுக்கு தான் நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிறதுக்கு பெயர் பிழைக்கிறது. ஆமென். அப்ப தேவன் நோக்கம் என்ன? நம்ம வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம், நம்ம பிழைக்க வேண்டும் என்பது தேவன் நோக்கம் அல்ல. ஆமென். ஆனா பிசாசுடைய நோக்கம் நம்ம பிழைக்கணும், நம்ம வாழக்கூடாது. பிசாசு நோக்கம் நம்ம பிழைக்கணும். பிழைக்கணும் அர்த்தம் இப்படி சொன்னேன், எவ்வளோ கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் ஒரு மனுஷன் உயிர் பிழைக்கிறது, அது பிழைக்கிறது. இது பிசாசின் நோக்கம். ஆனால் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, பணங்களை ஹாஸ்பிட்டலுக்காக என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. இது ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம். அப்போ ஏற்படக்கூடாத இழப்புகள் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? 3 இடத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது. 3 இடத்தை விட்டு முதலாவது பிரியக்கூடாத இடத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது. பிரியக்கூடாத இடத்தை விட்டு நாம் பிரியக்கூடாது. 2வது பிரியக்கூடாத நபர்களை விட்டு நாம் பிரியக்கூடாது. 3வது பிரியக்கூடாத ஆண்டவரை விட்டு நம்ம பிரியக்கூடாது. இந்த 3 இடத்தையும் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆக ஒரே வரியில் சொன்னால் பிரியக்கூடாத நபர்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடவே கூடாது. ஒரு பிரிவினை எங்கே ஏற்படக்கூடாதோ அந்த இடத்திலிருந்து ஒரு பிரிவினை நமக்கு என்ன செஞ்சிடவே கூடாது,
பிரிவினா ஒரு இடைவெளியே வந்துடக்கூடாது. சின்ன இடைவெளி கூட என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. சின்ன இடைவெளி வந்தாலே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளை, ஏகப்பட்ட போராட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சந்திக்க வேண்டியிருக்கோம். நாம் நினைக்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியாது. நீ எவ்வளவு உழைச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளவு போராடினாலும் சரி, எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வாழணும் நினைச்சிங்கன்னா இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யவே கூடாது, பிரியவே கூடாது, பிரியவே கூடாது. ஸோ நான் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிரியக்கூடாத இடத்தை விட்டு, இல்லை விலகக்கூடாத ஒரு இடத்தை விட்டு நான் விலக வேணும்னால் நான் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, என்னால் வாழவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு போய் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்க அப்படின்னா, ஆண்டவர் எங்க இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல அவர் ஆண்டவரை தொழுது கொண்டார். ஆண்டவரை எங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னா, எந்த இடத்துல போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், எந்த சபையில இருந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கணுமோ அந்த சபையில இருந்து நான் ஆண்டவரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கத இப்ப இது வரைக்கும் ஆபிரகாமுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு பிரயாணம் பண்ணிக்கொண்டு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குதுன்னா, இப்ப இதுவரைக்கும் குறிச்ச இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிச்சா, குறிச்ச இடத்துல ஆண்டவர் சர்ச்சைக்கு போனாரு, ஸ்தோத்திரம் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு, பைபிள் படிச்சாரு, எல்லாம் செஞ்சார். ஆனா இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமே இல்லை, எந்த நெருக்கடியுமே இல்லை. ஆனா அந்த இடத்திலிருந்து இப்ப ஆபிரகாம் எதனால போனார் அப்படின்னு தெரியாது. எதுக்காக அவர் அவ்விடத்தை விட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி போனான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு என்ன, அந்த இடத்தை விட்டு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அடுத்த இடத்துக்கு போறார், அடுத்த இடத்துக்கு போறார். இதனுடைய விளைவு என்ன ஆச்சு? அடுத்த வசனம், அவர் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார், அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாச்சு. என்ன வந்துச்சு? இப்போ ஒருவேளை இந்த இருக்கிற அந்த இருக்க சொன்ன அந்த இடத்துல ஒருவேளை நல்ல ஒரு சௌகரியம் இல்லை என்பதனால ஒருவேளை ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் விலகி வேற எங்கேயாவது போனான்னு போயிருக்கலாம் இல்லையா? ஆனா எப்போ அவர் அந்த இடத்தை விட்டு விலகினாரோ அப்ப என்ன ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் ஆரம்பிச்சது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஆரம்பிச்சது. இந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் பஞ்சம் இல்லை, இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் போராட்டம் இல்லை, இதுவரைக்கும் குறைவில்லை, இதுவரைக்கும் எந்த ஒரு நெருக்கடியுமே கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறா, நல்ல சமாதானமா இருக்கிறா, நல்ல சமாதானமா இருக்கிறா, நல்ல பாதுகாப்பா இருக்கிறா. அவரும் ஒரு குடும்பமும் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்படி போயிட்டு இருக்கு? சுமூகமா போயிட்டு இருக்கு. எதுவுமே இல்லாம எந்த நெருக்கடியும், நார்மலா கிளம்புறாங்க, வேலை செய்யறாங்க, சாப்பிட்றாங்க, நல்ல சமாதானமா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இப்ப எப்போ அந்த இடத்தை விட்டு ஏன் போனார்னு சொல்லப்படல, எதுக்கு போனார்னு சொல்லப்படல. ஆனா அந்த இடத்தை விட்டு போனார்னு மட்டும் என்ன செய்யுது, நமக்கு பைபிள் அழகா அடையாளம் காட்டி கொடுக்குது. ஆபிரகாம் அவ்விடத்தை விட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனா அந்த தேசத்திலே பஞ்சம் வந்துச்சு. ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த பஞ்சம்
கொடிதாய் மாறினது. அந்த பஞ்சம் கொடிதாய் மாறினது. உடனே பார்க்கிறோம், அங்கேயும் வாழ முடியல. அங்கேயும் எங்க வாழ முடியல. ஏற்கனவே இருக்கிற இடத்தை விட்டு போயிட்ட உடனே என்ன செய்ய முடியல. அவர் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். அந்த தேசத்திலே பஞ்சம். உடனே சொல்லுது, அந்த தேசத்திலே பஞ்சம். உடனே சொல்ற, அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, வாழ முடியல. அப்ப வாழ வேண்டிய விதமா ஒரு நபர் வாழாத போறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இருக்கக்கூடாத இடத்துக்கு போனோம்னா நம்ம வாழ நினைக்கிற மாதிரி நம்மளால வாழ முடியாது. வாழ கர்த்தர் விட மாட்டார். வாழ்றதுக்கு தேவன் விட மாட்டார். நாம் எங்க இருக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ, நம்ம எந்த இடத்துல இருக்கணும். நான் சொல்றது சர்ச்சை மாத்திரம் இல்லை, சாதாரண ஒரு வீடை கட்டுகிறதா இருந்தா கூட நாம் நினைச்ச இடத்துல வீடை கட்டக்கூடாது. கர்த்தர் குறிச்ச இடத்துல வீட்டை கட்டணும். நாம் நினைச்ச இடத்துல வீடை கட்டக்கூடாது. கர்த்தர் குறிச்ச இடத்துல. கர்த்தர் எப்ப குறிக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நாம இந்த இடத்துல தான் குடியிருக்கணும்னு கர்த்தர் நமக்காக ஒரு இடத்த தேவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 26வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 180 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, நீ வாசி. பூமியில் குடியிருக்கும் நல்ல வாசி. மனுஷனை சகல ஜாதியான மனுஷனையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட எங்கப்பா முன்ன எப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். என்னது? இந்த இடத்துல தான் நீ என்ன செய்யணும், குடியிருக்கணும். இந்த இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு. சரியா? வாசி, தொடர்ந்து வாசி. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவன் குடியிருப்பு எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்யல, ஏதோ மனுஷனை தோண்டி சரிப்பா எங்கேயோ நம்ம குடி இருப்போம், எங்கேயோ ஒரு இடத்த வாங்கிக்கப்போ, எங்கேயோ ஒரு வீடை கட்டிக்கப்போ அப்படின்னு ஆண்டவன் என்ன செய்யல, அப்படி நம்மளை தெருவில் விட்டுடல. கர்த்தர் என்ன செய்யறாரா, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு மகன் பிறப்பா, இப்படி ஒரு மகன் பிறப்பா, இவங்களை திருமணத்துல இணைப்போம், இந்த குடும்ப கணவனும் மனைவியும் இவங்க பிறக்கிற அந்த பிள்ளைகளும் இந்த இடத்துல குடியிருக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாரா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் ஒரு இடத்தை குறிச்சு அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், முன் குறிச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நாம் இருந்தோம்னா நமக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால்தான் 12ஆம் அதிகாரம் 12ல நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? அந்த 6வது வசனத்தை கூட வாசிச்சேன்னா, அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி அந்த இடத்துக்கு வந்தாச்சு, அந்த ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப சுற்றி இருக்கிறார், இந்த இடமா இருக்குமா, இந்த இடமா இருக்குமா, இந்த என்ன பண்ணாரு, அப்படியே சுத்தின்னு வராரு. அப்படி சுத்தின்னு வரும்போதெல்லாம் ஆண்டவர் அமைதியா இருந்துட்டு அந்த மோரியா என்ற தேசத்துக்கு வரும்போது, இப்ப 7ஆம் வசனம், கர்த்தர் அந்த வசனம், அவன் மோரியா என்ற சமபூமி மட்டும் வந்த போது அக்காலத்திலே கானானியர் அங்கே குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த எந்த இடம் இப்ப வந்து நிக்க பாரு, இப்ப அப்படியே வரார், ஒவ்வொரு படியா வர்றார், ஒவ்வொரு ஸ்டெப் என்ன பண்ணியாரு, இங்க இருக்குமா இங்க இருக்குமா அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துக்கு வந்தபோது ஆண்டவர் கிளியரா சொல்றா, இந்த இடத்தை தான் உனக்கு நான் என்ன செய்ய போறேன், உனக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டார். இந்த இடத்த தான் என்ன செய்ய போறேன், உனக்கு மட்டும் இல்ல உன் பிற்கால சந்ததி தலைமுறை வட்டிகள் நீங்க என்ன செய்யணும், இங்கதான் நீ குடியிருக்கணும், இங்கதான் நீ குடியிருக்கணும், இந்த இடத்தை தான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென்.
இப்ப இந்த இடத்தை தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா விட்டுட்டு அடுத்த ஊருக்கு அவர் கடந்து போறார். எந்த ஊரு? ஆண்டவர் எங்க கொடுக்கிறேன்னு சொன்னாரோ, எதை கொடுத்தாரோ, எங்க இருக்க சொன்னாரோ அந்த இடத்தை விட்டுட்டு தான் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போறா. அப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பிரச்சனைகள் நம்ம குறிச்ச இடத்தை விட்டு எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி. முதல்ல பஞ்சம் தான் வந்துச்சு. முதல்ல பஞ்சம் வந்துச்சு. அப்ப எப்படி இருக்கா? அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கிறா, பஞ்சம் வந்துச்சு. அடுத்தது என்ன? இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பஞ்சம் கொடிதான் மாறிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே மனைவி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே பிரச்சனைகள் அதிகரிக்குதே ஒழிய பிரச்சனை என்ன செய்யாது? குறையாது. குறித்த இடத்தை விட்டு நீ விலக 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 பிரச்சனைகளும் போராட்டமும் நெருக்கடியும் கஷ்டமும் நஷ்டமும் வருத்தமும் இழப்பும் பாடும் உபத்திரமும் என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகரிச்சுட்டு இருக்கவே ஒழிய என்ன செய்யாது? அது ஒரு நாளும் குறையாது. அது ஒரு நாளும். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குன்னா நான் என்ன யோசிக்கணும்? ஒருவேளை கர்த்தர் குறித்த இடத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேனா, இல்ல பிரியக்கூடாத இடத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேனா என்பதை நாம் நிதானிச்சு பார்த்துட்டோம்னா நிச்சயமா என்ன செஞ்சிருவா? ஆரம்ப ஸ்டெப்லயே தேவன் நம்மளை சரிபடுத்திடுவா. ஆமே. இப்ப அந்த பஞ்சம் வரும்போதே ஆபிரகாம் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா அந்த பஞ்சம் அதிகமா இருக்காது. ரெண்டாவது, அடுத்த மனைவிக்கு பிரச்சனை வந்திருக்காது. யார் மனைவிக்கு? ஆபிரகாமின் மனைவிக்கு பிரச்சனை வந்திருக்காது. என்ன பிரச்சனை? மனைவி எடுத்து கூட்டிட்டே தூக்கிட்டே போயிட்டாங்க. மனைவிய எடுத்துட்டு அப்புறம் மனைவிக்கு அது பிரச்சனை நான் சொல்றேன். அப்ப முதல்ல என்ன பிரச்சனை? கொஞ்சம் பண பிரச்சனை. அப்புறம் என்ன பிரச்சனை? அங்க வாழ முடியாத பிரச்சனை. அப்புறம் என்ன பிரச்சனை? அவன் மனைவிக்கு பிரச்சனை. பிரச்சனை என்ன ஆயிட்டே இருக்குது? பெருசாகிட்டே இருக்குது. பிரச்சனை ஆயிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது. பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தெரியல, பிரச்சனை ஆயிட்டே இருக்குது, அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தெரியல, பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குன்னா ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்க? எங்கேயோ பிரியக்கூடாத இடத்தை விட்டு நான் என்ன செய்யறேன்? பிரியறேன். எங்கேயோ பிரியக்கூடாத இடத்தை விட்டு விடக்கூடாத இடத்தை விட்டு என்ன செஞ்சு நிற்கிறேன்? நான் விலகி இருக்கிறேன். கொஞ்சம் விலக விலக. அப்ப கொஞ்சமா விலகனா கொஞ்சமா பிரச்சனை, அதிகமா விலகனா அதிகமா பிரச்சனை, ரொம்ப அதிகமா விலகனா ரொம்ப அதிகமா பிரச்சனை. அப்ப எந்த அளவுக்கு இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நம்ம விலகிறோமோ என்ன ஆயிட்டே இருக்கோம்? தொடர்ந்து வாசில 12 வருஷம் தொடர்ந்து வாசி பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்துல தேசத்திலே கொடிதாயிற்று. ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனான். சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ என் பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தோட காணும் போது இவள் என்னுடைய மனைவி அறிந்து என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க. பிரச்சனையா இருக்கு. எனக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, எல்லா பக்கமும் பார்த்தா என்ன இருக்கு? பயங்கர பிரச்சனை, பயங்கரமான. இப்ப அவருக்கும் பிரச்சனை, அவன் மனைவிக்கும் பிரச்சனை, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, காசுக்கும் பிரச்சனை. எந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கு? ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை இருக்கிறீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னா ஒரு பக்கம் யோசிங்க. என்ன யோசிங்க? ஒருவேளை எங்கேயாவது விலகக்கூடாத இடத்தை விட்டு நான் விலகிட்டேனா, கர்த்தர் என்னை எங்க இருந்து இருக்கணும்னு சொன்னாரோ அங்க இல்லாம ஒருவேளை எனக்கு பிடிக்குது இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் விடக்கூடாத இடத்தை விட்டு நான் விலகணும்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு நாளும் மாத்தவே முடியாது. ஒரு நாள் செய்ய முடியாது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்மளால என்ன செய்யவே முடியாது? வாழவே முடியாது. எப்போ விடக்கூடாத இடத்தை நான் விட்டுட்டேன்னா நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளால வாழவே முடியாது. அதுதான் ஃபாதர் அழகா பாடுறாரு, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து
வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஆமென். அப்ப முதல்ல சொன்ன பிரியக்கூடாத இடத்தை விட்டு பிரிஞ்சா நாம் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நாம் எப்படி நினைக்கிறோம், ஒருவன் அங்க போனா எப்படி இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு இக்கரைக்கு அக்கறை பச்சை போல என்ன பண்ணா, சரி இங்க அங்க போனா எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம், அங்க போனா பஞ்சம் வந்துச்சு. சரி அவர் பார்த்தா அங்கிருந்து அந்த பக்கம் போனா இன்னும் நல்லா இருக்க போனா, அங்க போனா பஞ்சம் இன்னும் அதிகமா போச்சு. சரி அந்த பக்கம் போனா நல்லா இருக்கணும், அந்த பக்கம் போனா அவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. சரி அதை விட்டு அந்த பக்கம் போனா அவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆக மொத்தம் என்ன, விடக்கூடாத இடத்தை விட்டதனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை 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 அதிகரிச்சுட்டே இருக்குது, பிரச்சனை பெருகிட்டே இருக்குது. கடைசியா வாழவே முடியாத நிலைமைக்கு அவர் வந்துட்டார். கடைசியா பிரச்சனை வாழவே முடியாத நிலைமைக்கு யார் வந்துட்டார், ஆபிரகாம் வந்துட்டார். ஏன் வந்தார், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இருக்கக்கூடாத எந்த இடத்துல இருக்கணுமோ விடக்கூடாத இடத்தை விட்டதனால வந்த விளைவு, பிரியக்கூடாத இடத்தை விட்டு பிரிஞ்சதனால வந்த விளைவு. அப்ப கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ, எந்த சபையில வச்சிருக்கிறாரோ, எந்த ஊர்ல வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அமைதியா நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும், ரொம்ப நல்லா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப பிரியக்கூடாத இடத்துல என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. இப்ப அந்த இடத்துக்கு வந்தா எனக்கு கடைசியா சொல்லிடுறேன், 3 கடைசியா நான் சொல்லிடுறேன். ஆனா இந்த இடத்துல பரவாயில்ல, அப்படி பிரிய கூட போயிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் திரும்ப வந்துட்டார். திரும்ப என்ன பண்ணிட்டாரு, திரும்ப வந்துட்டார். 13ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆபிரகாமும் அவன் மனைவியோ அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தோ எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவனோ வெள்ளியோ பொன்னுமுடைய ஆஸ்திகளை உடைய, கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சம் உழைக்க முடியல, பயங்கர பஞ்சம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பொன்னும் வெள்ளியும் ஆடு மாடு மிருக ஜீவனுடைய பெரிய சீமானா இருக்கிறான். ஏன்னா 3ஆம் வசனம் சொல்லுது, அவன் தன் பிரயாணத்திலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். எந்த இடத்துக்கு வந்துட்டாரு, இப்போ எங்க ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு, ஆடு மாடு இருக்குது, கூடாரம் இருக்குது, வேலைக்காரி இருக்கிறாங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது. அப்படி பெரிய ஒரு ஆசீர்வாதமான நபரா மாறிட்டார். ஆனா கொஞ்சம் பண்ண யாரு, பஞ்சம் பிரச்சனை 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 பிரச்சனை, அப்படி பிரச்சனையே வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு போராட்டமும் இல்ல, ஒரு குறைவும் இல்ல. ஆடு மாடு இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் உடைய ஒரு நல்ல சீமானா, நல்ல ஒரு பணக்கார நபரா ஆபிரகாம் வாழ்கிறார். ஆமென். என்ன காரணம், ஆபிரகாம் உழைச்சாரு, ஆபிரகாம் வேலை செஞ்சாரு அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுது, முதல்ல ஆபிரகாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இருக்கக்கூடாத இடத்துக்கு போனாரு, அதனால பஞ்சம் வந்துச்சு. ரெண்டாவது, எங்க இருக்க கூடாதோ அந்த இடத்தை விட்டுட்டு இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாரு, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா கர்த்தர் எப்படி வைப்பா, நம்மளை பிழைக்க வைக்க மாட்டா, ஆண்டவர் நம்மளை வாழ வைப்பார். ஆமென், ஆமென். நீங்க பிழைக்கணுமா வாழணுமா? பிழைக்கணும்னா கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதான் சொன்ன, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, ஆடு மாடு பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எல்லா தொல்லையோட ஒவ்வொரு நாளும் தலையை அடிச்சுட்டு வாழ்றது பேரு பிழைக்கிறது. எதுவுமே இல்லாம நிம்மதியா சந்தோஷமா சமாதானமா ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமா ஆசீர்வாதமா வாழ்றது. நீ வாழணும்னு விரும்புறியா, பிழைக்கணும்னு விரும்புறியா? வாழணும்னு சொன்னா இருக்க வேண்டிய இடத்தை விட்டு பிரியாது.
இருக்க வேண்டிய இடத்தை விட்டு பிரியாத. இருக்க வேண்டிய இடத்துல பிரிஞ்சன்னா நான் சொல்றேன், முற்பிதா ஆபிரகாம் தான் பெரிய ஆளு. ஆபிரகாம் தான் பெரிய, அந்த பெரிய ஆளுக்கு எவ்வளவு பிரச்சனை, நம்மளாம் எவ்வளவு. அப்ப இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டா யாரா இருந்தாலும் பிரச்சனை வரும், யாரா இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனா அந்த இடத்துக்கு திரும்ப வந்தார் பத்தியா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு போராட்டமே இல்லை, மன நிம்மதி என்ன பண்ணாரு, ஆரோக்கியமா வாழ்றாரு. ஏன் வாழ்றா, வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்டா. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணம் அது இது ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்க வேண்டிய இடத்தை விட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா வாழ வைக்க முடியாது. ஆமே. அப்ப நான் நினைக்கிற மாதிரி வாழணும்னா இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நாம் நினைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், நம்ம வாழலாம். ஆமே. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன, பிரியக்கூடாதவர்களை விட்டு பிரியக்கூடாது. கூடாதவர்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. அதே 13 அதிகாரம் 6வது வசனத்தில் 5வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே கூட வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி என்ன செய்ய முடியல, அந்த இடமே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. யாரு, ஆபிரகாமும் லோத் எப்படி இருக்கிறாங்க, அந்த இடமே என்ன செய்யலையா, தாங்க முடியாத அளவுக்கு என்னவா இருக்கிறாங்களா, அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. யாரு, ஆபிரகாம். இப்ப லோத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, லோத்து. சரியா? இப்ப 14வது வசந்த வாசிமா. சரி, அப்படி தொடர்ந்து படிச்சு வந்து ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, இப்ப நம்ம ஊர்ல சண்டைக்கு கூட குறைவே கிடையாது இல்லையா? அது வீட்லயும் குறைவே கிடையாது, அது எங்கேயுமே குறைவே கிடையாது. எதுக்கு சண்டைக்கு, வீட்லயும் குறைவு கிடையாது, சபையிலும் குறைவு கிடையாது இல்லையா? சபையில பார்த்தாலும் சண்டை தான், வீட்டுல பார்த்தாலும் சண்டை தான், தண்ணிக்கு போனாலும் சண்டை தான், ரேஷன் கடைக்கு போனாலும் சண்டை தான், கடைக்கு போனாலும் சண்டை தான், பஸ்ல போனாலும் சண்டை தான். ஆக மொத்தம் என்ன, சண்டைக்கு என்னவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. எங்க போனாலும் சண்டை 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 சண்டை. சரியா? எங்க வேணா சண்டை போட, சபையில சண்டை போடாத. எங்க வேணா என்ன பண்ணுங்க, எங்கயோட சண்டை போட்டு கிடங்க, போடக்கூடாது, வேற வழி இல்லை, என்ன செய்ய. அதனால எங்கயோட சண்டை போட்டு கிடங்க, ஆனா எங்க சண்டை போடாது, சபையில வந்து சண்டை போடாது. ஆமே. சபையில வந்து என்ன பண்ணாத, வாயில் வர மாட்டிருக்க. அது எப்படி சண்டை போடா, எனக்கு தூக்கம் வராத, என்ன செய்ய. சண்டை போடலாம், சாப்பாடு சாப்பிடலாம் கூட, சாப்பிடாத கூட இருந்துருவோம். ஆனா சண்டை போடாத எப்படி இருக்கிறது, அப்படி இல்லை இல்லையா? அப்ப சாப்பாடு சண்டை போடாம இரு, ஆனா சாப்பிடாமலும் இல்லை, சண்டை போடாம இருந்துரு. ஆமே. அப்ப சண்டை போடாது. எங்க சண்டை போடாத, சபையிலும் சண்டை போடாத, சபையில வரவங்களையும் சண்டை போடாத. சரியா? சபையிலையும் சண்டை போடாத, சபையில் வர்றவங்க கட்டியும் சண்டை போடாது. சரியா? நாங்க குருவி சக்கர மாதிரி ஒன்று போறோம், நீ சண்டை போட்டு வெளியே போகுது, அதனால பாத்துக்கோ. சரியா? நாங்க என்ன செய்யறோம், எப்படியோ கத்தி உபவாசம் பண்ணி சாப்பிட்டு காப்பிட முடியும். ஐயா கொஞ்சம் வாங்க வந்து உட்காருங்க, கத்த ஆஸ்வதிப்பா, நாங்க உள்ள கூட்ட உட்காருச்சு. நீ சண்டை போட்டு என்ன பண்ணாத, வெளியே அனுப்பினே இருக்காது. அதனால சபைக்கும் சண்டை போடாத, சபைக்கு வர்றவங்க கட்டி என்ன பண்ணாத, வேற எங்கோட முன்னாள் முடிஞ்சா மல்லு கட்டி போட்டுக்கோ, ஆனா எங்க போடாத. சரியா? அப்படி போட்டுக்கோ, அப்படி சண்டை போடாத. ஆனா அவன் என்ன பண்ணான், சண்டை போட்டு எப்படா, அதாவது சண்டை வந்ததுனால பிரியல, சண்டை போடணும், சண்டை போட்டே பிரிஞ்சு போற கூட்டம் உண்டு இல்லையா? நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்றது எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை. சில பொம்பளை இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போன்னு வச்சுக்கோங்க, வேணுனே சண்டைக்கு வருவாங்க, வேணுனே சண்டை வாங்கி சண்டை கட்டி அந்த சண்டை பிடிச்சிட்டு துணியை தூக்கி பயிற்சிக்கு போட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தா என்ன பண்ணி, நீங்க அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை. சரியா? அதனால நீங்க இருக்க மாட்டீங்க. அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தான்னு வச்சுக்கோங்க, என்ன வந்துடும், வேணுனே சண்டை வாங்கணும், வேணுனே சண்டை வாங்கி சண்டை பிடிச்சி பைய தூக்கி துணியை தூக்கி பையில போட்டு என்ன பண்ணிடுது, அம்மா நேரம் பஸ் ஏறி புருன்னு போயிட்டே இருந்தது. இது ஒரு பழக்கம். நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனா லோத் அப்படிப்பட்டதான். என்னன்னா அப்படின்னா, வெளியே போகணுன்றதுக்காகவே சண்டை பிடிக்கிறவன். வெளியே இவனோட்ட என்ன பண்ணிடணும், இந்த ஆபரகம் மட்டும் என்ன பண்ணிடணும், நான் போயிடணும் அப்படின்றதுக்காகவே என்ன செய்யறவன்னா, சண்டைய இவன் போய் சண்டை போடல, சண்டைய போட சொல்றவன். சண்டைய நீ என்ன பண்ணுங்க, இப்படி போய் பேசுங்க, இப்படி போய் கேளு, இப்படி போய் பண்ணு அப்படின்னு என்ன செய்வாங்க. சில தங்கங்கள் இருக்குது, அம்மாவுங்க எது
அதெல்லாம் அம்மா இல்ல, அதெல்லாம் சும்மா தான் சொல்லணும் இல்லையா? மகளை சொல்லிக் கொடுக்குது, இப்படி பேசு, இப்படி பண்ணிட்டு இப்படி வந்துரு, இப்படி பண்ணிட்டு இப்படி வந்துரு அப்படின்னு மகளுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய தங்கங்கள் இருக்கு. அதெல்லாம் தங்கம் இல்லையா? அதெல்லாம் 916 கேடியம். இதெல்லாம் இப்ப நான் சொல்றேன், மகளுக்கு சண்டை போட்டு அம்மா வீட்டுல, அம்மா புருஷ வீட்டுல என்ன பண்ணிடு, வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கிறது பாருங்க, அதெல்லாம் பத்திரமாத தங்கம், அதெல்லாம் பத்திரமாத தங்குங்க. அதனால அதெல்லாம் விட்டுணும். அப்படி சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி லோத் என்ன செய்யறான்னா, இந்த ஆபிரகாம் விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டார். ஆபிரகாம் விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டார். என்ன செய்யறது? அப்படியே கேட்டா அனுப்ப போன நல்லா இருக்காது, ஏன் போறேன்னு கேட்பாருல்ல. சண்டை போட்டா உடனே சண்டை வந்துச்சு. உடனே அவரு கூப்பிட்டார், எப்ப அந்த சண்டை எல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு சண்டைன்னா எனக்கு பிடிக்கிறதில்ல, சண்டை நமக்கு, சண்டை நமக்கு. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்களேன், நீங்க ஆபிரகாம் பிள்ளையா? கேளுங்க கேளுங்க, நீங்க ஆபிரகாம் பிள்ளையா? ஆபிரகாமுக்கு சண்டைனா பிடிக்காது. உங்களுக்கு எப்படி? சண்டை போடலாம் பிடிக்காதா, சண்டை போட்டா பிடிக்காதா? ஆபிரகாம் என்ன பிடிக்காது? சண்டை போட்டா பிடிக்காது இல்லையா? உடனே கூப்பிட்டாரு, தம்பிக்கு வா, இந்த சண்டை போடுற வேலையெல்லாம் வேணாம், நமக்கு சண்டைக்கு நமக்கு ரொம்ப தூரம், அதனால சண்டையே நமக்கு வேணாம். உனக்கு போறன்னு முடிவு பண்ண, தாராளமா பண்ண, வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீ எங்க வேணாலும் என்ன பண்ணு, நீ போ. உன்னை ஏன் போறன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா எது மட்டும் போடாத, சண்டை மட்டும் போடாதப்பா. சண்டை மட்டும், பக்கத்துல சொல்லுங்க, சண்டை மட்டும் போடாதீங்க. வேற என்ன வேணா கூட எடுத்துக்கோங்க, காசு வேணா வாங்கிக்கோங்க, கறி வேணா எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, ஆனா என்ன போடாதீங்க, சண்டை மட்டும் போடாதீங்க. நம்ம சண்டைக்கு நமக்கு ரொம்ப தூரம். சண்டைக்கு நமக்கும் ஏன்னா நம்ம ஆண்டவரும் சண்டை போட்டவர் இல்ல, நம்ம ஆண்டவரும் சண்டை போட்டவர் இல்ல. ஆபிரகாம் புள்ள, ஆபிரகாமும் சண்டை போட்டவர் இல்ல. இது நம்ம பிள்ளை மட்டும் சண்டை போடுறது எப்படி? ஆண்டவரும் சண்டை போடல, ஆபிரகாம புள்ள, ஆபிரகாம ஆண்டவர் புள்ள, அவரும் சண்டை போடல, நம்ம மட்டும் சண்டை போடுறோம் எப்படி? அப்ப இயேசுவர் புள்ளியும் கிடையாது, ஆபிரகாம் புள்ளியும் கிடையாது. சரியா? யாரு சண்டை போட்டீங்கன்னா ஏசாரம் புள்ளியும் கிடையாது, நீ ஆபிரகாம் புள்ளியும் கிடையாது. ரெண்டு பேருக்கு புள்ளனா நீ பேய்க்கு தான் புள்ளன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒண்ணு ஆண்டவர் புள்ளியா இருக்கணும் இல்லையா, இல்லன்னா ஆபிரகாம் புள்ளியா இருக்கணும். ரெண்டு பேருக்கு புள்ளனா யார் புள்ள? பேய்க்கு தான் புள்ள இல்லையா? நீ பேய் புள்ளியா ஆபிரகாம் புள்ளையா? சரி, ஆண்டவர் புள்ளியா பேய் புள்ளையா? ஆண்டவர் புள்ளனா சண்டை போட மாட்டேன், பேய் புள்ளனா சண்டை போடுவேன். நீ சண்டை போடுவே, சண்டை போட மாட்டியா? முடிவெடுத்து நீங்க சொன்னீங்க, நானும் கேட்டேன், கர்த்தரும் கேட்டேன். சரியா? நானும் கேட்டேன், கர்த்தரும் கேட்டான். அதே மாதிரி சண்டை போட்டீங்கன்னா வேற ஒண்ணும் முடிவெடுத்து வேணாம். யார் புள்ள? பேய் புள்ள. சண்டை போட்டா பேய் புள்ள, சண்டை போடலாம் இயேசு புள்ள. ஆண்டவர் புள்ளியா பேய் புள்ளியா நீயே முடிவு பண்ணிக்கோ. சரியா? ஆபிரகாம் சொன்னாரு, தம்பி ஆண்டவரும் சண்டை போடல, நானும் சண்டை போடல, நீ சண்டை போட்டா இது நமக்கு ஒத்து வராது, சண்டைக்கு நமக்கும் ரொம்ப தூரம். அதனால ஒண்ணு நீ போனாலும் முடிவு பண்ணிக்கிறேன், எங்க வேணா போ, நான் உன வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் போக விருப்பம் என்ன பண்ணிருக்கணும், அப்பா நான் எல்லாம் அப்படி போக மாட்டேன், யாரும் சண்டை போட்டேன் என்ன ஏது அப்படின்னு போயிட்டு நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா? அவன் பார்த்தான், சரி எப்படா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எப்பதான் அப்படி தவறி ஒரு வார்த்தை வந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும், வியாழக்கிழமை ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அப்படியே புடிச்சுக்குவாங்க. ஒரு வார்த்தை தவறி ஒரு வார்த்தை வரத்துக்குள்ள வாயில தவறி இது சோப்பாரின் ஆவி, இது ஏசு ஆவி கிடையாது இல்லையா? அப்ப ஏசு ஆவி என்ன பண்ணாது? வாக்குவாதம் பண்ணாது, சத்தத்தை உயர்த்து கூட பேசாது. யார் ஆவி? ஏசப்பா ஆவினா சத்தமா கூட பேசாது. யாரு? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? சத்தமா கூட பேச மாட்டாரு, தெருவுல பேச மாட்டாரு, வீதியில பேச மாட்டாரு, வீட்டுக்குள்ள பேசுறவங்கள பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காது கேட்காத மாதிரி பேசுவாரு. இதுதான் ஏசப்பாவுடைய ஆவி. இதுதான் நம்ம ஆவி. எப்படி நம்ம ஆவி எப்படின்ற அப்படி பாருங்க, அதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஏதோ சர்ச்சைக்கு வந்து போயிட்டா மட்டும் ஒண்ணு நடக்காது. சர்ச்சைக்கு வந்து போயிட்டா மட்டும் இல்ல, நம்ம ஆவி ஏசப்பா ஆவியா இருக்கணும் இல்லையா? சோப்பார் தான் சொல்லுவான், ஒண்ணு சொல்லிட்டா அப்படியே பிடிச்சுக்குவான் இல்லையா? ஒண்ணு சொல்லி அப்படியே பிடிச்சுவான். அதை பிடிச்சுன்னு இப்படி அப்படியே அதையே திரும்பி திரும்ப திரும்ப பேசினே இருப்பான். இப்படி சொல்லிட்டாயே, இப்படி சொன்னியே, இப்படி சொன்னியே, இப்படி சொன்னியே, அப்படி திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பான். திரும்ப 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 பேசிட்டே இருப்பான். இது எந்த ஆவி? சோப்பாரின் ஆவி. ஏசரா சொல்லுவாரு, நீ கிழக்க போனா, ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நாம் சகோதரர்கள், நமக்கு என்ன வேணாம்? சண்டை வேணாம். நமக்கு என்ன வேணாம்? சண்டை வேணாம். காசு வேணுமா? இதை எடுத்துக்கா. பணம் வேணுமா? இதை எடுத்துக்கா. என்ன வேணும்? எடுத்துக்கோ, ஆனா சண்டை போடாத.
என்ன போடாத, நீ என்ன வேணா எடுத்துக்கோ, என்ன போடாத, சண்டை போடாத அப்படின்னு சொன்ன உடனே நல்ல மனுஷன் தான் என்ன பண்ணிருக்கணும், அதெல்லாம் முடியாது அங்கதான் இருப்பேன் அப்படின்னு இருந்திருக்கணும் இல்லையா? நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்பட என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. என்ன அங்கதான் வச்சிருப்பாரு, நாங்க தான் இருப்பேன், நீங்க வேணா என்ன பண்ணுங்க, நீங்க போ அப்படி சொன்ன முடிய என்ன எப்படி போன்னு சொல்லலாம். அதனால என்ன பண்றேன், இதுக்கு மேல பக்கம் தேசத்தையே திரும்ப மாட்டேன், உன் வாசப்படியே மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையத்துக்கு போயிடக்கூடாது. புரியல இல்லையா? சரி, எனக்கு ஒரு ஆசை எப்பயுமே பழக்கமா சொல்றத நான் அங்க சொல்லுவேன், இங்க சொல்றேன். இப்ப வீட்டுக்கார வந்து ரோசமா தான் எட்டும் பையன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு உடனே பையன் தூக்கி விட்டு போயிடுறீங்க இல்லையா? அதே வீட்டுக்காரன் ரோசமா தான் நீ கலெக்டர் ஆயிடு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கலெக்டர் ஆகுவீங்க? வீட்டுக்காரர் என்ன திட்டுறான், நீ நல்ல சரியான பொம்பளையா இருந்தா என் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்படி சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன், உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் போடா அப்படின்னு போயிட்டே இருந்தீங்க. சரி ரைட்டு. அதே வீட்டுக்கார நீ ரோசமான பொம்பளையா இருந்தா, நல்ல பொம்பளையா இருந்தா இன்னைக்கு சாயங்காலம் போல கலெக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கலெக்டர் ஆவீங்க? நமக்கு சாதகமா தான் எடுத்துக்கிறது, பாதகமா தான் விட்டுறது இல்லையா? நமக்கு சாதகமா இருந்தா அதை அப்படி எடுத்துக்கிறது, பாதகமா இருந்தா நம்மளால முடியலன்னா விட்டுறது, முடியினா செஞ்சுக்கிறது இல்லையா? அப்படி இருக்க கூடாது. நான் சொன்னேன் வாக்குவாதம் நமக்கு, நீ சொல்லணும் நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன போக சொல்ல கல்யாணம் பண்ணி வந்த, என்னென்ன கல்யாணம் பண்ணி வந்த, என்னால கல்யாணம் பண்ணி வந்த, உன்னை வச்சு காலப்படம் காப்பதான் கல்யாணம் பண்ணி வந்த, இன்னைக்கு நீ அன்னைக்கு வரனா வருது போன போது எடுபடியாதா, வேணா நீ போ நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க கரெக்ட்னு சொல்லிடுவோம் இல்லையா? எப்ப போன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறேன், நான் வேகத்துக்கு சொல்ல மாட்டேன் போறேன், என்ன சொல்ல எனக்கு புரியல, சரி நீங்க பாத்துக்கோங்க. அப்படி ஆவரம் சொன்னாது, கிழக்க போனா மேற்க போறேன், வடக்க போனா தெற்க போறேன், நீ போக விருப்பம் தான் போப்பா அப்படின்னு ஆவரம் லோத் என்ன பண்ணிருக்கணும், இல்லப்பா நான் இங்க என்ன செய்யறேன், உங்க கூடவே இருக்கிறேன், நான் என்ன போ சொல்றீங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லையா? எப்படா சொல்லுவான்னு பார்த்திருந்து அப்படி சொன்ன உடனே பிடிச்சுக்கணும். எதை நீ போலான்னு சொன்ன உடனே பிடிச்சுக்கிட்டான். அடுத்த வசனம் பாருங்க பார்க்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எங்க போலான்னு பாக்குறேன் பாருங்க, எங்க இந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாமா, இங்க போலாமா, இங்க போலாமா அப்படின்னு கண்ட ஏறெடுத்து பார்த்து அங்க பார்த்தா அங்கதான் நல்லா இருக்கு, என்ன இருக்கு, பச்சை பசேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொழிந்திருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போக வழி மட்டும் அப்படியே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சான். கர்த்தருடைய பார்த்து அப்படிதான் தெரியும், நல்லதா போறதான் தெரியும். ஆனா உள்ள என்ன, ஆண்டவர் சொல்றாரு அதை சீக்கிரமா என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். அப்ப ஏன் கர்த்தர் அங்க லோத்தை வைக்கல? சோதோமுக்கு போறான்ல, அப்ப ஆண்டவர் சோதோம குறிச்சிருந்தா லோத்தை எங்க வச்சிருக்கணும், சோதோம தான் வச்சிருக்கணும். ஆனா சோதோமல ஆண்டவர் வைக்கல. ஏன் வைக்கல? அந்த இடத்தை அழிக்க போறேன், அந்த ஜனத்தை அழிக்க போறேன், உன்னை அழிக்க கூடாது என்பதனால நான் எங்க வைக்கிறேன், உன்னை எங்க வைக்கிறேன், நீ இங்க விட்டு நீ அங்க போனா என்ன செய்ய போற, அழிக்க போற. நான் பொறுப்பே கிடையாது, நான் பொறுப்பே. நீ நினைக்கிற இங்க இருந்தா நல்லா வாழ முடியாது, அங்க போய் நல்லா வாழலாம் நினைக்கிற, ஆனா அங்க போனா ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். அங்க போய் ஒண்ணுமே போயிட்டான். சொன்னான் நீர்வானம் பொழுதுகளை கண்டு வாசி 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 அழிக்க முன்னே வழி மட்டும் எகிப்து தேசத்து போல இருந்தன. யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இல்ல ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இந்த பிரிஞ்சதன் விளைவான தெரியுமா? 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 19ஆம் அதிகாரத்துக்கு 21 இருந்து. அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து அழிச்சு போடாதபடிக்கு இந்த விஷயத்துல உனக்கு நான் இரக்கம் காட்டினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், அங்கே போய் சேர மட்டும் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். ஆகையா சோவார் என்று பெற்றது. அடுத்த வசனம், லோத்து சோவாருக்கு போக முன்னே உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணினார். அந்த பட்டணங்கள், அந்த சமபூமி எல்லாம்
எல்லா குடிகளும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஓடவும் வேணாம், பார்க்கவும் வேணாம், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா மனைவி போயிருப்பாளா? மனைவி போயிருந்தா கூட பரவாயில்ல, போயிட்டான். மனைவி ஊருக்கு போயிருந்தா பரவாயில்ல, போயிட்டான். ஏன் போனா? இருக்க வேண்டிய இடத்தை விட்ட இப்ப மனைவி போனா. அடுத்த வசனத்துல இருந்து 30ஆம் வசனத்தை வாசிமா. 30 வாசி. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு கூட 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்க வாசம் பண்றான்? மலையில எது வாசம் பண்ணோம்? மிருகத்தை வாசம் பண்ணோம். யாரு நீ? ஒரு பெரிய நீதிமான். எப்படி இருக்க வேண்டியவன்? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ வேண்டியவன் ஆபிரகாம். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுச்சு. ஆபிரகாம் லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் ஒட்டங்களும் கோவேரி கழுதைகளும் வேலைக்காரியும் இருந்துச்சு. 2 பேரும் ஒருமித்து என்ன செய்ய முடியல, இருக்க அந்த இடம் தாங்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்தீங்க. இல்ல எவ்வளவு நல்லா இருந்தீங்க, எவ்வளவு நல்லா இருந்த. அப்படி இருந்தா அப்படி எப்படி இருக்கு, இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அவன் பார்த்தான் இந்த அங்க போலாம். அப்படி அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சா பைபிள் சொல்றது அவன் மனைவி விட்டு அடுத்து பாக்குறான். அவன் பாக்குறான் மலையில குடியிருக்கிறான். இவனுக்கு பார்த்தா இப்பதான் மனைவி சோகத்துல குடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம பாயில சொல்றேன், அங்க அப்படி இல்ல, நம்ம பாயில சொல்றேன் இல்லையா? எப்ப குடிக்க ஆரம்பிச்சாங்க? மனைவி செத்து போயிட்டான். இப்ப மனைவி செத்து போயிட்டான். 2 பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? இப்ப மக வாயினந்து கொடுக்கறான், அப்பம் குடிக்கிறான். மக வாயின் குடுக்கிறா, அப்போகன்னு குடிக்கிறான். என்ன ஏப்பா குடிக்கிற? மனைவி செத்து போயிட்ட சோகத்துல குடிக்கிற. மனைவி செத்து போயிட்ட சோகத்துல குடிக்கிற. போயில நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. கடைசி பாக்குறான் 2 வசனம் 36 37 மூத்தவள் குமாரனை பெற்று என்று பெயரிட்டான். இந்த நாள் வரைக்கும் மோவாபியருக்கு தகப்பன். இளையவன் ஒரு குமாரனை பெற்று நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் விவரிச்சு சொல்ல எனக்கு வேண்டாம். அது நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. 30 திருமாசிமா. இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த 2 சந்ததியும் கத்த சபிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆபிரகாம் கூட இருந்தா நல்லா வாழ முடியாது. எங்க போனாரு? சோதமுக்கு போனாரு. சோதம போன பிறகு இந்த 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. 2 பொம்பளை பிள்ளைங்க, இந்த 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு பெரிய சாபத்தோட 2 பிள்ளைகள் வாழுது. ஏன்? இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இருக்க கூடாத இடத்துக்கு போனாரு. இருக்க வேண்டியவரை விட்டுட்டு இருக்க கூடாதவரோட போயிட்டாரு. இருக்க வேண்டியவரை யாரோட நம்ம இருக்கணுமோ அவங்களோட கூட இருந்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கோம்? மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இருக்க வேண்டியவரை விட்டுட்டு இருக்க கூடாதவரோட கூட நம்ம போய் சேர்ந்தோம்னா 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு போச்சு. குடும்பமே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. மனைவி செத்து போயிட்டான். 2 பிள்ளைங்க வாழ்க்கை சபிக்கப்பட்டு போச்சு. அப்ப குடிகாரனா மாறிட்டான். குடும்பமே போயிடுச்சு. குடும்பமே இல்லாம போயிடுச்சு. ஏன்? ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ அப்படி லோத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சா. யாரை விட்டு பிரிய கூடாதோ அவங்களை விட்டு அவங்களே நம்மளை பிரிய சொன்ன கூட நம்ம என்ன செய்யவே கூடாது, பிரியவே கூடாது. நகையும் சதத்தை போல ஒட்டிக்கணும். யாரை விட்டு பிரிய கூடாதோ அவங்களை விட்டு எந்த காரணத்தை கொண்டோ எந்த சூழ்நிலையை கொண்டோ அந்த நபர்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, பிரிஞ்சிடவே கூடாது. அவங்களே நம்மளை விட்டு போடு சொன்ன கூட என்ன செய்யக்கூடாது. நான் போக மாட்டேன், நாங்க தான் இருப்பேன், நீங்க வேணா போங்க, நீங்க வேணா நான் போக மாட்டேன், நாங்க தான் இருப்பேன். கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறான், கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறான், நான் இங்க தான் இருப்பேன். இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்தை விட்டு இந்த நபரை விட்டு ஒரு நாள் நான் போக மாட்டேன்றதுல நீ உறுதியா இருப்பனா நீயும் குடும்பமும் இப்ப இருக்கிறத விட நல்லா இருக்கணும். இருக்கிறத விட நல்லா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலை காட்டி, ஏதோ ஒரு சண்டை போட்டு, ஏதோ ஒரு கூச்சல் போட்டு, ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணி, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நீ பிரிய கூடாத நபரை விட்டு நீ பிரிஞ்சிட்டா மிகப்பெரிய அளவுக்கு நீ நினைக்கிற அளவுக்கு உன்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இது நம்பர் 2. நம்பர் 3 சொல்லி முடிச்சிடுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் இல்ல மத்த 26ஆம் அதிகாரத்திலையும் அதை வாசிச்சா நல்லா இருக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா 37வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பேதுருவையும் அடுத்த படிக்கிற வசனம் சேர்த்து படிக்கிறேமா. அப்பொழுது இயேசு அவர்களோட கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவோ நீங்கள் இங்கே உட்கார்ந்து விழித்திருங்கள் என்றார். பேதுருவையும் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவோ வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் இப்ப எல்லாரும் யாரோட கூட இருக்கிறாங்க? இயேசுவோட இருக்கிறாங்க. 11 சீசர்களும் பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்ற 8 பேரும் யாரோட கூட இருக்கிறாங்க? இயேசுவோடு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யல? அவரோடு கூட இல்ல. எங்க 48ஆம் வசனம் வாசிப்போம். 48 வாசி. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இருக்க வேண்டியவரை விட்டு அவன் பிரிந்தான். முதல்ல சொன்ன இருக்க வேண்டிய இடத்தை விட்டு பிரிந்தார் ஆபிரகாம், நல்ல வாழவே முடியல. இருக்க வேண்டியவர்களை விட்டு பிரிந்தார் லோத்து, நல்ல வாழவே முடியல. இருக்க வேண்டியவர்கள் விட்டு பிரிந்தான் யூதாஸ், இருக்க வேண்டிய விட்டு பிரிந்தான் அவரை காட்டி கொடுக்கிறவன். அததான் மார்க் 14 அழகா சொல்லுவார். மார்க் 14 ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மார்க் 14ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க. 10வது வசனத்துல இருந்து அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவர் அவரை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் காட்டி கொடுக்கும்படி யாரோட கூட இல்ல? இயேசுவோட கூட இல்ல. இயேசுவோட கூட இல்ல. எங்க போயிட்டா? பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போனான். பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போனான். எதுக்கு போனா அப்படின்னா அவர் 30 வெள்ளி காசு என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் நல்லா நம்ம இருக்கலாம், இன்னும் நம்ம நல்லா இருக்கலாம், நிறைய காசு பணத்தோட என்ன செய்யலாம்? நல்ல வசதி வாய்ப்போட வாழலாம் அப்படின்னு தான் அவன் எங்க போனான் அப்படின்னா 30 வெள்ளி பைசா இல்ல, 1 2 3 30 10 20 30 இல்ல, 1 2 3 அப்படின்னு 30 சொல்றேன் இல்லையா? அந்த 30 ஒரு வெள்ளி காசு 2 வெள்ளி அப்படி ஒரு 30 வெள்ளி காசு அள்ளி ஆள் கையில கொடுத்தாங்கன்னா யூதாஸ் கையில கொடுத்தாங்க. யூதாஸ் எதுக்கு போனா? இந்த காசு கிடைச்சுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப நல்லா வாழலாம், ரொம்ப நல்லா வாழலாம், நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? காசு பணத்தோட நல்ல வசதியா என்ன பண்ணலாம்? வாழலாம் அப்படின்னு யாரை விட்டு பிரியக்கூடாதோ அவரை விட்டு பிரிந்தான். அவரை விட்டு பிரிந்தான். நிலைமை என்ன? மத்த 27ஆம் அதிகாரம், மத்த 27ஆம் அதிகாரம் 1 கடகன வாஸ்தவ பார்க்கலாம். விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் கொடுத்தார். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணிகளை தீர்க்கப்பட்டதை அறிந்து மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் பிரதான ஆசாரியரிடத்தில் கொடுத்து, குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சுட்டேன்? நான் காட்டி கொடுத்துட்டேன், அவர் எப்படியாவது விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொன்னவனே அவங்க சொல்லிட்டாங்க, அது ஓம்பாடு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, காசு வாங்கிட்டல அதோட சரி, இனி நீ ஆச்சு அவர் ஆச்சு, இவனுக்கு எனக்கு என்ன கிடையாது, ஒரு சம்மதம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை எந்த காசை வச்சு நான் நல்லா வாழுவேன், நான் சம்பூர்ணமா வாழுவேன், காசு பணத்தோட வாழுவேன், நீர் நிலம் வாங்கிக்குவேன், வீடு வாசல் வாங்கி நல்லா வாழுவேன் அப்படின்னு நினைச்சு அந்த 30 காசை வாங்கணும். அந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்து விட்டு போட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். வாழவே முடியல, வாழவே முடியல. பிரியக்கூடாத இடத்தை விட்டு ஒரு நாள் பிரியாத, பிரியக்கூடாத நபர்களை விட்டு ஒரு நாள் பிரியாத, பிரியக்கூடாத தேவனை விட்டு ஒரு நாள் பிரியாத. 3 இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யவே கூடாது? பிரியவே கூடாது. பிரியக்கூடாத இடத்தை விட்டு பிரியக்கூடாது, பிரியக்கூடாத நபர்களை விட்டு பிரியக்கூடாது, பிரியக்கூடாத தேவனை விட்டு பிரியக்கூடாது. இவன் மட்டும் 11 பேரும் ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்றாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப ஆசீர்வாதமா. இந்த 11 பேரை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க தெரியுமா?
அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34, 35, 34, 35. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவனை கிரயத்தின் தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலர் எத்தனை பேரு? 11 பேர். எத்தனை பேரு? 11 பேர். ஏன்னா ஒருத்தன் ஆயிட்டான், நாண்டு கொண்டு செட்டான். இந்த 11 பேரையும் எப்படி வைக்கிறான்னா, அவன் காலில் கொண்டு வந்து பணத்தை கொட்டுறானா, கையில கொடுக்கல. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன்? பிரியக்கூடாத நபரை என்ன பண்ணிட்டேன்? பிரிஞ்சிட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் லட்சங்களை கொண்டு வந்து காலில் கொட்டுறான். வீடுகளையும் நிலங்களையும் உடையவர்கள் அதை வித்து அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. கால் மேல கூட இல்ல. பாதம்னா என்ன? பாதம்னா எது? பாதம் காலுக்கு கீழே இருக்கு பத்தியா? அப்படின்னா அந்த பணத்தை மிதிக்கிற அளவுக்கு நான் சொல்றேன், அவர் காலில் கொண்டு வந்து பணத்தை கொட்டாங்க. யூதாஸ் மட்டும் கொஞ்சம் பிரிஞ்சு போகாம ஆண்டவரோடு இருந்தா இவன் காலையும் என்ன கொட்டிருப்பாங்க? இவன் காலையில் என்னத்தை கொட்டிருப்பாங்க? பணத்தை கொண்டு கொட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா 30 காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்ட? பிரியக்கூடாத ஆண்டவர் விட்டு பிரிஞ்சதுனால நான்று கொண்டு செத்த. நீ வாங்கின பணம் கூட உனக்கு என்ன செய்ய போச்சு? உதவாத போயிடுச்சு. நான்று கொண்டு தற்கொலை பண்ணி செத்தான். இன்னும் சொல்ல போனா குடல் வயிறு வெடிச்சு, குடல்கள் சரிந்து, குடல்கள் வயிறு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல போனீங்கன்னா நாய் குறுக்க பட்சம் பஸ் மேலே வரும் இல்லையா? பஸ் என்ன செஞ்சிடும்? மேலே வரும். என்ன செய்யும்? வயிறு வெடிச்சு குடல்கள்லாம் சரிஞ்சு அந்த மாதிரி. ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஏன் தெரியுமா? பிரியக்கூடாத தேவனை விட்டு பிரிஞ்சான். ஒரு நாளும் இந்த 3 இடத்தை விட்டு பிரியாத. எந்த இடம்? பிரியக்கூடாத இயேசுவை விட்டு பிரியாத, பிரியக்கூடாத தேவனுடைய மனுஷர்களை விட்டு பிரியாத, பிரியக்கூடாத சபையை விட்டு பிரியாத. இது 3மே உனக்கு ஆபத்து. சபையை விட்டு பிரிஞ்சாலும் ஆபத்து, ஊழியக்கார தேவ மனுஷோட பிரிஞ்சாலும் ஆபத்து, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சாலும் ஆபத்து. 2 ஆபத்து. வாழக்கூடாத அளவுக்கு வாழ நினைச்ச மாதிரி வாழ விடல. ஆனா 3வது ஆபத்து வாழவே விடல. முதல் 2 பேரோட பிரிஞ்சதுனால ஆபிரகாம் நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியல? வாழ முடியல. பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, அப்படி வாழ்ந்தார். 2வது என்ன அப்படின்னாக்க ரொம்ப போராட்டம், மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அப்படி வாழ்ந்தார். ஆனா 3வது வாழவே முடியல. முதல்ல 2வது வாழ முடியாத மாதிரி தான் வாழல. ஆனா 3வது வாழவே முடியல. எந்த காரணத்தை கொண்டோம்? பிரியக்கூடாத சபையை விட்டு பிரியாத, பிரியக்கூடாத ஊழியக்காரர்களை விட்டு பிரியாத, பிரியக்கூடாத ஆண்டவர் விட்டு பிரியாத. இது 3யும் நீ கவனமா இருந்துட்டோன்னா, நான் ரொம்ப கவனமா இருந்துட்டேன்னா, இந்த 3 இடத்தை விட்டு நான் பிரியாத இருந்தா நான் வாழ வேண்டிய மாதிரி கத்தனை வாழ வைப்பா. இந்த 11 அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் விட்டு என்ன செய்யவே இல்லை? பிரியவே இல்லை. எப்படி வாழ்ந்தாங்க? பணங்களை கொண்டு வந்து காலில் கொட்டினாங்க. பணங்களை கொண்டு வந்து கையில கொடுக்கல, காலில் கொட்டினாங்க. நிலங்களையும் வீடுகளையும், வீடு விட்டு எவ்வளவு போகும்? நிலவத்தை எவ்வளவு போகும்? அவ்வளவு தொகையில கொண்டு வந்து காலில் வச்சாங்களா? ஏன்? அந்த அளவுக்கு உன்னை மேன்மையை வைக்க விரும்புறான். நீ நினைக்கிறத விட உன்னை அதிகமா வாழ வைக்க விரும்புறான். நீ நினைக்கிறத விட அதிகமா வாழணும்னு விரும்புறியா? நீ நினைக்கிற மாதிரி வாழக்கூடாதுன்னு விரும்புறியா? நாம் நினைக்கிறத விட அதிகமா வாழ விரும்புறீங்களா? நம்ம நினைக்கிறத விட குறைவா இல்ல, வாழவே முடியாத மாதிரி இருக்கணும் வாழ விரும்புறீங்களா? எப்படி வாழ விரும்புற? நீ தான் முடிவு எடுக்கணும். நீ நினைக்கிறத விட உன்னை அதிகமா வாழ வைக்கணும்னு நினைச்சேன்னா இந்த 3 இடத்தை விட்டு எந்த கதை கொண்டு தெரியாது. இல்ல நான் நினைக்கிற மாதிரி இல்லை, அதை விட நான் குறைஞ்சா வாழ்ந்தாலும் பிரச்சனை தான், நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், நல்லா இல்ல கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா இந்த 3 இடத்தை விட்டு தாராளமா பிரியலாம். நீ நினைக்கிற மாதிரி உன்னால வாழக்கூடாது நீ நினைச்சேன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சா இந்த 3 இடத்தை விட்டு நான் பிரியலாம். அப்படி பிரியும் போது நான் நினைக்கிற மாதிரி என்னால வாழ முடியாது. ஆனா மறுபக்கருக்கு நான் நினைக்கிறத விட என்னை அதிகமா வாழ வைக்கணும்னு நினைச்சேன்னா இந்த 3 இடத்தை விட்டு பிரியாது. கண்டுபிடி சோம்பனாங்களா?
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. பிரியக்கூடாத இடத்தை விட்டு பிரியாது. இந்த 3 இடமும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில முக்கியமான இடம். நான் இருக்கிற சபை எனக்கு முக்கியம், நான் இருக்கிற ஊழியர்கள் எனக்கு முக்கியம், நான் இருக்கிற ஆண்டவர் எனக்கு முக்கியம். இந்த 3ஐயும் எந்த சூழ்நிலையும் விட்டு நான் பிரிய மாட்டேன். எந்த சூழ்நிலையும் விட்டு நான் பிரிய மாட்டேன். ஒருவேளை இருக்கிற சில பிராபலங்கள் உன்னை இந்த இடத்துல வாழ முடியாத அளவுக்கு உன்னை நெருக்கலாம். நீ யாரோடு கூட இருக்கிறீங்களோ அந்த நபர்கள் உங்களுக்கு சில சலிப்புகளை ஏற்படுத்தலாம். தேவனோ கைவிட்டதை போல தெரியலாம். பட் ஏதோ ஒரு காரணங்களை காட்டி இந்த 3 இடத்தை விட்டு பிசாசு பிரிப்பதற்கு ஆழமாய் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான்றத ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இந்த 3 இடத்தை விட்டு நீ ஒரு இடத்தை விட்டு பிரிஞ்சா கூட உனக்கு அடுத்த ஆபத்து காத்திருக்குது. அந்த ஆபத்தை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த 3 இடத்துல இருந்து ஒரு இடத்தை விட்டு உன்னை பிரிக்க பார்க்கிறான்றத ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம்மளை எச்சரிக்கிறார், நம்மோடு பேசுறார். அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நான் இருக்கிற சபையை விட்டு நான் விலகவே மாட்டேன். நான் யாரோடு இருக்கணுமோ அவர்களை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆண்டவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். இது 3லும் ஒரு ஆழமா ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த முடிவுல நீ உறுதியா நிலைச்சு நிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ உறுதியா கடைசி நிலைச்சு நிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருந்துட்டனா நீ நினைக்கிறத விட உன்னை மேல நான் வாழ வைப்பேன். நீ நினைக்கிறத விட உன்னை அதுக்கும் மேலாக உன்னை வாழ வைப்பேன். ஆனா அந்த 3ல ஏதோ ஒரு காரணம் காட்டி இந்த 3 விட்டு பிரிவன்னா உன்னை பிழைக்க வைக்க கூட என்னால முடியாது. கர்த்தர் யாருக்கும் தீர்க்கமா சொல்றாரு, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த 3 இடத்தை விட்டு நீ பிரிவன்னா உன்னை பிழைக்க வைக்க கூட என்னால முடியாது. நான் பிழைக்க வைக்க கூட என்னால முடியாது. தேவ சமூகத்துல ஆழமா ஒரு தீர்மானம் எடு. பரிசுத்த பிதாவே, அவரோட கடந்த நாட்கள்ல ஏதோ ஒரு சூழல் நிமித்தமா நம்ம போயிடலாமா, எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுறது, அது குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல பொருளாதார ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம். கர்த்தர் ஆழமா சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோடு இங்க யாரோ வந்திருக்கேன்றத கர்த்தர் சொல்றார். கம்முனு போயிடலாமா, தெரியாம இதோட வந்துட்டோம் போல் இருக்கு, கம்முனு போயிட்டோமா, கம்முனு போயிட்டா கூட நிம்மதியா வாழ்வோம் போல் இருக்கு. இங்க ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு வாழ்றதை விட கம்முனு போயிட்டோமா அப்படின்ற எண்ணம் அடிக்கடி ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அது வந்திருக்குன்னு சொல்றதை விட பிசாசு அப்படிப்பட்ட சிந்தையை உனக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கான்னு கர்த்தர் சொல்றார். நான் இருக்கிறத விட கம்முனு போயிட்டுமா, நான் எதுக்கு இருக்கணும்,
எத்தனை பிரச்சனையை தாங்கிறது? எல்லாத்துக்கும் நானே சிரமப்படுறேன், எல்லாத்துக்கும் நானே கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவோ தாங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை பிசாசு இருதயத்துல விதைச்சிட்டான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை பத்தியே ஒரு வெறுப்பு உனக்குள்ள விதைச்சிட்டான்னு கர்த்தர் சொல்றார். அந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காத. ஆண்டவரை நம்பினதுனாலதான் இத்தனை பிரச்சனை நான் தாங்கி நிற்பேன், இத்தனை போராட்டத்தை நான் தாங்கி நிற்குவேன்னு ஆண்டவரை நான் நம்புறதுனாலதான் இதுக்கு மத்தியில கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாருன்னு நீ விசுவாசமா யோசிக்கிறமே ஒழிய அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதன்னு கர்த்தர் சொல்றார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல அர்ப்பணி, ஒப்புக்கொடு. நீ நினைக்கிறத விட உன்னை நல்ல வாழ வைக்க கர்த்தர் விரும்புறார். அப்படிதான் ஆத்த ஆசைப்படுறார். நீ நினைக்கிறது என்ன? இதை விட உன்னை மேல நான் வாழ வைப்பேன். நீ நினைக்கிறத விட உன்னை அதை விட மேல நான் வாழ வைப்பேன். அதை விட உன்னை பெருசாதான் நான் வாழ வைப்பேன். இந்த 3 இடத்த மட்டும் நீ கவனமா காத்துக்கோ, கவனமா காத்துக்கோ. பரிசுத்த பிதாவே, கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட பிசாசின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்ததுனால மன்னிங்க சாமி. நாங்கள் யோசிச்ச யோசனை திரும்ப பெற்றுக்கொள்றோம். நாங்கள் ஒருவேளை நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்றேன். அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில பலன் செய்யாதபடி, அதை பிடிச்சுக்கொண்டு பிசாசு எங்க வாழ்க்கையில போராடாதபடி கர்த்தரை கிருபையா காத்துக்கோங்கப்பான்னு சொன்னேன். அந்த அத்தனை பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு பிள்ளைகள் கூட இவங்க நினைச்ச மாதிரி இல்லை, இவங்க நினைச்சதை விட ஒரு மேலான வாழ்க்கைய எங்க பிள்ளைகளை வாழ வைங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நிக்கிற ஊழியக்காரன் நான் மனசார வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன். எங்க பிள்ளைகள் இவங்க நினைச்ச மாதிரி இல்லை, இவங்க நினைச்சதை விட நல்ல நிலைமையில எங்க பிள்ளைகள் வாழட்டும் என்று சொல்லி, இவங்க பிழைக்க கூடாது, இவங்க வாழட்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் நான் வாழ்த்துறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே எங்க பிள்ளைகளை வச்சு காத்துக்கோங்க சாமி. தேவ கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். நடத்தும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.